அப்படின்னு ஒரு சில பேர் உட்கார்ந்து வந்திருந்தேன். தோழி பெண்கள் என்னை பான்சாலையை அழைத்து வந்து சபையிலிருந்து வெற்றிருக்கின்றவர்கள் எல்லோரும் யார் யார் என்று அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். யார் வந்திருக்கிறார்கள் சொல்லி எல்லாரையும் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். முதலாக முனைமுகத்திலே உயர்ந்த சிம்மாசனத்திலே ஒருவன் வந்திருக்கிறான். அவனை காட்டி சொல்லு வந்தான். மாற்றம் பிரிதி ஒன்றி உரையான் சீற்றம் சிந்தை கொண்டு அழைப்பான் பொய்யே மலர்ந்த திருமுகத்தார் ஏற்றம் தன்னில் வேறொருவர் இவர் உலகில் இல்லை என தோற்றம் படைத்தோன் தன்னை காட்டி துரியோதனன் மற்றவள் என்றார். துரியோதனன் மற்றவன் என்றாரே. மாற்றம் பிரிதம் உரையாள் யுவன் போர் வீரும் வழி நோக்கி. பார்க்க மாநகரத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்ற 3வது நாள் விழாவின் உபயமாக ஏற்று செய்து வரக்கூடிய ராஜேந்திரன் குடும்பத்தினர் அவர்கள் இந்த நல்ல நேரத்தில் 101 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கின்றார்கள். ஆள்போல் திரைத்தரகு போல் வேரோடி முங்கில் போல் மற்றும் செய்யாமல் சகல செல்வயோகமிக்கு பெருவாழ்வாழ இல்லாமல் பெருமானை பிரார்த்தனை செய்து மாற்றம் பெரிது ஒன்று உரையானை வன்போர் வில்லின் வழி நோக்கி சீற்றம் சிந்தை கொண்டு அழல பொய்யே மலர்ந்த திருமுகத்தான். முனைமுகத்திலே உயர்ந்த சிம்மாதனத்திலே துரியோதனன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த துரியோதனனை காட்டுகின்றார்கள் இந்த தோழி பெண்கள். துரியோதனன் இப்ப எப்படி உட்கார்ந்தான்னா, துரியோதனனுக்கு பேஸ் மட்டம் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங். துரியோதனனுக்கு பேஸ் மட்டம் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங். உள்ள நினைச்சு வருகிறான். அப்படியே அப்பா இந்த வில்ல பார்த்தா எது பெருசா இருக்குது, இதை எப்படியா வளைக்கிறது, நம்ம சேர்க்கிறது எப்படியா இருக்கிறது, ரகத்தொகை இல்லாம நாம மாட்டிக்கிறோமே, எப்படி வளைக்கிறதா வளைக்காம போகிறதா, என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று உள்ளுக்குள்ளே வில்லை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றான் துரியோதனன். மாற்றம் பிரிது ஒன்று உரையான் இவ்வன்போர் வில்லின் வழி நோக்கி சீற்றம் சிந்தை கொண்டு அழல பொய்யே வளர்ந்த திருமுகத்தான். இப்படியாப்பட்ட இவ்வளவு பெரிய வில்லையத்தான் சுற்றி இப்படி சொல்லிட்டானே, எப்படி நான் வளைப்பேன் அப்படின்னு கோப சிந்தையில. ஆனா வெளியே காட்டுகள முகம் சிரிச்சா மாதிரி இருக்குது. பொய்யே மலர்ந்த திருமுகத்தான். அப்படியே சிரிச்சு நடுகிறான். இந்த வில்லு என்ன பண்ணும், இந்த போல 1008 வில்லு வச்சா கூட நான் விளைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கம்பீரமா உட்கார்ந்துங்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள நடுக்கமா இருக்குது. இந்த வில்லை எப்படி வளைப்பணும் தெரியலையே. பேஸ் மட்டம் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கர். பொய்யே மலர்ந்த திருமுகத்தான் தோற்றம் படைத்தவன் தன்னை காட்டி மற்றவன் சுயோதனன் என்றார். இத முனைமுகத்திலே உயர்ந்த சிம்மாதனத்திலே வந்து கொண்டிருக்கிறாரே, இவர்தான் யார் தெரியுமா? அங்கம் மரணம் வந்து ஆந்திரம் எலாடம் யவனம் கொட்டியம் வருஷம் கலிங்கம் காஷ்மீரம் காந்தாரம் கிராமம் குருகை குடகம் குழிந்தரம் கூச்சரம் கேகயம் கேரளம் சகம் சப்பீரம் சாவரம் சிங்களம் சிந்தி சீனம் சூரசீனம் சோழம் திராவிடம் துணுவம் நிகழத நேபாளம் பாஞ்சாலம் பல்லவம் பாண்டியம் புவிந்தம் போடம் மகதம் அச்ச மலையாளம் ஆலவ யுகாந்திர வங்க வங்காள உதற்பம் என்று சொல்லும்படியான அவனி 56 தேசத்திற்கும் பேரரசன் அத்தினாபுரியினுடைய மாமன்னு இவர் ராமா துரியோதனன். துரியோதனன் காட்டுறது ஊரு வேற ஆளே கிடைக்கலையே. அம்மா போயும் முதல்ல எவனையா காட்டுறீங்க, இந்த பாவிதான் அரக்க மாளிகையில பாண்டவரை கொடுத்து நான் எல்லாரும் சொல்றாங்க. அடுத்த ஆளை காட்டுங்க. அம்மா அவருக்கும் அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? அவர் வீரதீர சேனைகளை நன்ன தெரியுமா? அம்மா இவர்தான் காந்தார நாட்டு அரசன். காந்தார நாட்டான் சகுனி என்னும் மாமன்னன் துரியோதனுடைய தாய் மாமன் அவருக்கு அருகாமையில் வந்திருக்கிறாரு. துரியோதனை விட்டு என்னைக்குமே விலக மாட்டார். அவர்தான் சகுனி மாமன்னன். பாருங்கள் அம்மா, ஒருத்தர் கூட நல்லவனா காட்ட மாட்டீங்களா? அடுத்தது அம்மா அவருக்கும் பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா?
இதோ இருக்கும்படியான குருநாதராக இருக்கிறாரு, அவருடைய திருமகனாக இருக்கிறாரே ஆசான், அவர்தான் அம்மா இவர் அஸ்வத்தாமன். அடுத்து அவருக்கும் அருகாமையில் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறாரு, தகதகவென்று தொலித்த முகத்தோடு. அவர் யார் தெரியுமா? சொல்லுகின்றேன் கேளுங்கள் அம்மா. பெண்மைக்கு ரதியன வந்த பெண்ணாரமுனே பேருலகு, உண்மைக்கு இவனே, வலிக்கோ இவனே, உறவுக்கோ இவனே, உரைக்கோ இவனே, திண்மைக்கோ இவனே, நெறிக்கோ இவனே, தேசுக்கும் இவனே, சிலைக்கும் இவனே, வன்மைக்கும் இவனே, கண்ணனுமாமன் கண்டாய் மற்றிவனே. தாயே, அதோ அருகாமையில வந்து கொண்டிருக்கிறாரே, அவர் யார் தெரியுமா? அங்க தேசத்தினுடைய ராஜா மாமன்னன் கர்ணன். இவர் உண்மைக்கு இவரே, பெண்ணுக்கும் இவரே, சிலைக்கோ இவரே, திண்மைக்கோ இவரே, நெறிக்கோ இவரே, வாரி 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 வழங்குவது, வாரி வாரி வள்ளல் என்று பெயரெடுத்து வாரி வழங்குவள் கர்ணன். பாருங்கள் அம்மா, இவர்தான் அவர். அடுத்தபடியாக யார் இருக்கிறார்கள்? அவருக்கும் அருகாமையா வந்து கொண்டிருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? பலராம சக்கரவர்த்தி வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் தாயே, துவாரகையினுடைய சக்கரவர்த்தி பலராமரானவர் வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவருக்கும் பக்கத்திலே ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றாரு. இந்த குறிசில் யதி குலத்துக்கெல்லாம் திலகம் என்னுமாறி வந்து உட்பரித்து பொதிவருடன் வளரோய் கள்ளமாமாயே முந்த கஞ்சன் மாமூர் முடித்த இவன் முகிலூரி அந்த புறத்தில் ஆரமா, அந்த புறத்திற்கெல்லாம் ஆரமா. இந்த குறிசிலது குலத்துக்கெல்லாம் திலகம் என்று மாறி வந்து உட்பாவித்து பொதுவர் மனை வளர்ந்த அம்மா பலராமருக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. அவர்தான் எது குலத்துக்கெல்லாம் திலகம் வைத்தாமல் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனுடைய அம்சமாகவே வந்து பிறந்திருக்கின்ற கிருஷ்ணன் என்று கை காட்டினார்கள் தோழிகள். கையெடுத்து வணங்கினாள் பான்சாலி. அண்ணா, என் மனக்குழப்பத்தை போக்குங்கள். இந்த சபையிலே பாண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். எங்கிருக்கிறார்கள் என்பதை எனக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும் என்று மடலிலே பிரார்த்தனை செய்து வணக்கம் தெரிவித்து வந்திருந்த ராஜாக்களை எல்லாம் அறிமுகம் செய்து வைத்தார்கள். அழகான ஒரு மயிலாசனம் அதிலே போய் அமர்ந்தது பான்சாலி. திஷ்டத்துவம் இழந்தான். ராஜாக்களே, உங்கள் திறமைகளை காட்டலாம். யார் வில்லை வளைக்கிறீர்களோ அவர்களுக்கே என் தங்கை மாலை சூட்டுவார் என்று சொல்லி உட்கார்ந்துங்கிற சிற்றரசர்களா முதல்ல நாம போய் வில்ல வளைக்கலாம் சொல்லி அகங்காரம் கொண்ட சில ராஜாக்கள். ஒரு சில பேர் பார்த்தா நம்ம உடம்பு இருக்கிறதுக்கு இந்த வில்லு நம்ம உடம்புக்கு தாங்காது, அதனால நமக்கு சாப்பாடு விட்டா சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சில பேர் விட்டாங்க. ஒரு சில பேர் நான் எப்படியாவது முட்டி மோதி இந்த வில்ல வழிச்சிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ற அகங்காரத்தோட வந்து கொண்டு வைக்கிறார்கள். அதுல ஒரு ராஜா சிற்றரசன் இழந்தான். இந்த வில்லை நானே வளைக்கிறேன் என்று சொல்லி வேகமா எழுந்துட்டோம். இப்ப வேகமா எழுந்து போய் நீளமா பெரிய வில்லு இருக்கிறது, கனத்த எஃகு வில். அதை தூக்கி நிறுத்தணும் முதல்ல. அதனால இவன் போய் வேகமா போனவே அந்த வில்ல தூக்கலாம், கையை கொடுத்து தூக்கிறான். இவன் கைக்கு அகப்படல. இந்த வில் கையை விட பெருசா இருக்கும், கனமா இருக்கும். கைக்கே அகப்படணும். கைக்கே அகப்படலையே இந்த வில்ல நாம எங்க தூக்க போறோம், எங்க வளைக்க போறோம், இந்த பொண்ணு நமக்கு வேணாம் என்று தொட்டு கொண்டுட்டு வந்து உட்கார்ந்தான். பக்கத்துல உட்கார்ந்திருந்த ராஜா பார்த்தான். ஏய்யா, என்ன வேகமா போன, தொட்டு பார்த்துட்டு வந்து என்ன? அது ஒண்ணும் இல்லையா, இந்த வில்ல வளைக்கலாமா வேணாமான்னு கிட்ட போய் பார்த்தேன். இந்த பத்திரிகையில போட்டோ போட்டிருந்தானே இந்த பாஞ்சால அந்த பொண்ணு போட்டாவ, இந்த பொண்ணு போட்டாவ கிராபிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கிறான்.
கலர் பெயிண்ட்ல போட்டுக்கிறோம். கிராபிக்ஸ்ல ஏஐ ஏதோ இடத்துல போட்டுட்டான். பாக்கிறதுக்கு போட்டவளை நல்லா பொண்ணு சிறப்பா பல 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 பலன்னு இருக்குது. இங்க சபையில வந்து உட்கார்ந்த பிறகுதான் தெரியுது, பொண்ணு கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது கருப்பா இருக்குது. பொண்ணு நெருப்புல இருந்து பிறந்தது இல்லையா, அதான் கருப்பா இருக்குது. பொண்ணு மட்டும் சிவப்பா இருந்திருந்ததோ இப்பவே இந்த வில்ல வளைச்சுட்டு இருப்பேன் நான். பொண்ணு கருப்பா இருக்குது, அதனாலதான் நான் வில்ல வளைக்காத வந்து உட்காந்துட்டேன். பொண்ணு மட்டும் சிவப்பா இருந்தது, இந்நேரம் வில்ல வளைச்சிருப்பேன், மாலையை சூட்டி இருப்பேன், வீட்டுக்கிட்டு போயிருப்பேன். அப்போ பொண்ணு முடியாதான் பொண்ணு பிடிக்கலையா எனக்கு, இல்லன்னா வில்ல வளைச்சிட்டு இருப்பேன். சொல்லவும் வில்ல நல்ல வில்லுதானா? வில்லு நல்ல அருமையான வில்லையா, யார் தொட்டவெல்லாம் தொட்டவுடனே கை கூட வருது, அப்படியே பழ மாதிரி வளையுது. நீ போன இழுத்து உடனே கட்டிக்கிற. அப்ப வில்லு வளைக்க முடியுமா? தாராளமா யாருனாலும் வளைக்கலாயா. அப்ப உனக்கு பொண்ணு பிடிக்கல? பொண்ணு பிடிக்கலையா நான் வில்ல தொட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். பொண்ணு கருப்பா இருக்குது. பொண்ணு நெருப்பில் இருந்து பிறந்ததுனாலே கருப்பா இருக்குது, அந்த ஒரு காரணம் தாயா. இல்லன்னா வில்ல வச்சுக்கிறேன். 35 வயசு ஆச்சியா உனக்கா? தேடி அப்புறம் பொண்ணு கருப்பா இருந்தா கூட பரவாயில்லையா, நான் போய் வடிச்சுட்டு கட்டிக்கிறேன். கருப்பு தான் கரையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பை அழகி காந்தலே ருசின்னு சொல்லுவாங்க. கருப்பா இருந்தாலும் பொண்ணு கரையாதாயா இருக்குது. இந்த இல்ல நான் வச்சுட்டு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு நான் பொண்ணு பிடிக்கிற வந்துட்டு நான் போய் வில்ல வளைக்கிறேன். அவன் பேச்ச கட்டுக்குன்னு இவன் எழுந்து போவான். போய் அந்த வில்ல தொட்டு தொங்கலான போட்டு வந்துட்டான். போக முடியல. அங்கிருந்து வந்து மனுஷனாயா நீ ஐயா பழம்னு சொன்னியா? அந்த வில்ல அதுவாயா பழம்? எமையாது எம்ம சொட்டு கூட பார்க்க முடியல. அதை போய் பழம்னு சொல்லி ஓம்பச்சை கட்டுன்னு போய் நான் அவமானப்பட்டு உட்கார்ந்தையா. ஐயா பழம்னு சொன்ன உடனே பொண்ணு கட்சா போதும் எழுந்து ஒன்னிய இது போகும்போதே சொல்லக்கூடாதான்னு கேட்கிற நீ. அதாவது இந்த ராஜாக்கள் சூழ்ந்த சபையில நான் மட்டும் எழுந்து போய் நின்று அந்த வில்ல தூக்க முடியாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து உட்காரணும். நீ எழுந்து போவானே என்கிட்ட கேட்டுட்டு இப்படியே பின்னாடி போயிடலான்னு பாத்தியா? உன்னை விடுவனாலே நான் எப்படி அசிங்கப்பட்டனோ அவமானப்பட்டனோ நீ அந்த மாதிரி அவமானப்படணும்ட்டு தான் பழம்னு சொன்ன. இல்ல பழையா நீ ரொம்ப நல்லவன், உன்னை பக்கத்துல வச்சுங்க. இது எப்படி இருக்குதுன்னா இவன் பண்ணது ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில விநாயகர் சதுர்த்தி வரும். விநாயகருக்கு உகந்தவன். அன்னைக்கு விநாயக பெருமானுடைய ஆலயத்துல அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு எல்லாம் வரிசையா நின்று விநாயகரை வணங்குறதுக்கு வரிசையா நிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தன் நண்பர் இருந்தான், அவன் கொஞ்சம் பொறுப்புக்கார். அவன் போய் விநாயகரை போய் வணங்கும் பொழுது அந்த விநாயகருக்கு அழகா வயிறு பெருசா இருக்கும். காண வயிறு, யானை முகம், பானை பெருசா அழகா தொப்புள்ளதுல குழியா இருந்தது. அதை பார்த்தா இவன் சும்மா வரக்கூடாது. அந்த குழியில இவன் தொப்புள் எடுத்து போய் விரல விட்டான். அதுக்குள்ள ஒரு சின்ன தேள் இருந்து கொட்டிடுச்சு அப்படின்னு கையை எழுத்தான். அவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் கேட்டான், என்னையா அப்படின்னா, அருமையா இருக்குதியா, சூப்பரா இருக்குதியா, என்னையா சொல்ற? இதோ கத்தனே சூப்பர். இப்ப அவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் நினைச்சான், ஓ அப்ப விநாயகர் தொப்புள்ள கை விட்டா நல்லா இருக்குதாமே, ஏதோ அருள் கிடைக்குதாட்டங்குது, பவர் கிடைக்குதாட்டங்குது அப்படின்னு. இப்ப அவனுக்கு பின்னாடி போனவன் அவனும் விரல எடுத்து விட்டான். அவனையும் தேல் கொட்டுச்சு அப்படின்னு எடுத்தான். அவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் கேட்டான், என்னையா சூப்பரா இருக்குதியா. அவன் சொன்னான். இப்ப மூணாவது ஒண்ணு விரல விட்டான். அவனையும் தேல் கொட்டுச்சு. அவனை கேட்டாலும் அருமையாக இருக்குதியா. கடைசி ஆள் வந்து கையை விட்டான். அவனையும் தேல் கொட்டுச்சு. இப்ப முதல் ஆளை பார்த்து கேட்டான், ஏண்டா பாவிய உள்ள தேல் இருக்குது, கொட்டுது, அருமையாகுது அருமையாகுதுன்னீங்களே, என்னடா அவங்க கதை? ஆமாண்டா, நல்ல நாளதோ நான் மட்டும் தேல் கொட்டின்னு அழுதுன்னு போவேன்னா அதுல தேல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ வரல விடாம போவ. நான் எப்படி அழுதுன்னு போறேன்னா அது மாதிரி நீங்களாம் அழுதுன்னு தாண்டா சொன்ன அருமையாகுதுன்னு. அது மாதிரி ஆளுமே நல்லா இருக்குது பழம். அவன் பேச்சு கட்டி அவன் போய் அவமானப்பட்டு. இப்படி தொட்டு பார்த்தவர்கள் சில பேர், தூக்கி பார்த்தவர்கள் சில பேர், அவமானப்பட்டு வந்தவர்கள் அநேகம். இந்த சித்தரசர்கள் இப்படி அமர்ந்து விட்டார்.
இப்ப பேரரசர்கள் எழுந்தார்கள். இந்த வில்லை நான் வளைக்கிறேன், பாஞ்சாலியை மாலை சுட்டுகிறேன் என்று முந்தி முதலாக மத்திய தேசாதிபதி சல்லியன் எழுந்தான். இந்த வில்லை நான் வளைக்கிறேன். வில்லியும் கொள்ளந்து தலிங்கிரி கையாள் வாரி எடுத்து அது நிறுத்தி மல்லல் வாகி சல்லியன் தானும் நான் ஏற்ற முடியாது அத்தளவிலோடு தந்தனும் தகர விழுந்தாய். வில்லிகள் முன் என தக்க விண்மை வேந்தடி போர் மகதத்தை வில் வேதத்தில் சொல்லியவாறு எடுத்து ஒன்று மற்றை கையாள் தொழில்வலி வலி நாணியும் எடுத்து தோள்களும் சோர்ந்தாய். வாரி எடுத்து இது நிறுத்தி மல்லல் வாகி சல்லியனு நான் ஏற்ற முடியாது. சிங்கத்தை கொண்டு இழந்து சென்றான் சல்லியனானவன். இந்த வில்லை நான் வளைக்கிறேன் என்று சொல்லி கம்பீரமாக சென்றவள் போய் இந்த வில்லை இரு கரம் கொடுத்து தூக்கறான். பலங்குள்ள மட்டிலும் தூக்கி நிறுத்தித்தான். அவ்வளோ பெரிய வில்லை ஒரு நேரம் போனா தூக்க விட முடியல, தொட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். இந்த சல்லியை மட்டும் இப்ப போய் பலங்குள்ள மட்டிலும் தூக்கி நிறுத்திட்டான். இப்ப வளைக்கணும் இல்ல, தூக்கத்திலே எல்லா பலமும் போயிடுச்சு, கை சோர்ந்து உடம்பெல்லாம் சோர்ந்து இப்ப அந்த வில்ல தாங்கி பிடிக்கிற பலம் கூட அவனுக்கு இல்ல. வில்லா கூடவே இவனும் ஆடுறான். இவன் கீழே விழுந்தான், அவன் முதுகுக்கு மேல அந்த வில்லு விழுந்தது. அத்தனவுடன் தன்தனவும் தகர விழுந்தான். தனன்னா வில்லி, தனன்னா முதுகு தண்டு. இவன் முதுகு மேல அந்த வில்லை விழுந்தது கரட்டி வச்சுட்டு தொட்டு கொண்டுட்டு பொண்ணு நமக்கு வேணாம், உடம்பு புண்ணாகாம இருந்தா சரின்னு போய் உட்கார்ந்துட்டான். அவன் பக்கத்திலே இருந்த பகதத்தனானவன் எழுந்தான். இந்த வில்லை நான் வளைக்கிறேன் என்று வில் வேதத்தில் சொல்லியவாறு எடுத்து ஒன்றி மற்ற கையால் சொல்வதை நானையும் எடுத்து தோளும் சொல்தான். வில்வேதத்தில் வில்லை எப்படி வளைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை ஒன்றி போய் தூக்கி நிறுத்தினான் பகதத்தனு. இப்ப வில்ல வளைக்கிறான்னு மேல்பாகத்தை பிடிச்சு வளைக்கலாம், கீழ்பாகத்தில் நான் கைட்டு இழுக்கலாம் பார்த்தான். பலம் குன்றியதை தூக்கி அடித்தது போய் விழுந்தான் பகவத். நீலன் எழுந்தான். இந்த வில்லை நான் வளைக்கிறேன் என்று சொல்லி நீலராஜன் எழுந்து சென்றான். வில்லை தூக்கி நிறுத்தினான். மேல்பாகத்தை பிடித்து வளைத்தான். நான்கையத்தை இழுத்தான். மாறு வரையில் இழுத்தான். அதை மேலே இழுக்க முடியலே, பலம் குன்றியது தூக்கி அடித்தது போய் விழுந்தான். பூகலாகிய அன்றே பகவரெல்லாம் பொற்ற விளந்த பூகலாகிய அன்றே பகைவரெல்லாம் போற்றே வளர்ந்து உலகால புனைந்த ஒளி மாகலனும் வில்லெடுத்தி வாரி நான் வில்லினாள் மார்பளவை போக்கினாள் வன்கோ நீலனோ சாதாகதன் என்று அவை துதிக்க நெடி நான் கொண்டாள். தனை ஒரு சான் என்றே கொண்டனர் சாணி அல்ல வேகதன நாள் விரல் என்று உரையினானே விக்கினாள். வலம்புரி தார் வேந்தர் வேந்தனே வந்து அமர்ந்தான். அவன் பக்கத்தில் இருந்து மகர தேசாதிபதி சராசந்தன் எழுந்தான். இந்த வில்லை நான் வளைக்கிறேன் என்று கம்பீரமாக சென்று அந்த வில்லை தூக்கி நிறுத்தினான். மேல்பாகத்தை பிடித்து இழுத்தினான். கீழரைக்கிற நான்கயிற்றை இழுத்து வருகின்றான். இப்பொழுது இந்த நான்கயிற்றை மாற்றுவதற்கு எவ்வளவு தூரம் இருக்குதா? சாமி அல்ல, ஒரு ஜான் தான் இருக்குதுன்றான். சபையில் இருக்கிறவெல்லாம் இழுத்துட்டான், சராசன் இழுத்துட்டான், இன்னும் ஒரு ஜான் தான் இருக்குது, வில்ல வளைக்க போறான் எல்லாம் சொல்றான். பக்கத்தில் சொல்றான், சாமி அல்ல வேகதன 4 விரல் விடைக்கு நின்றது, ஒரு ஜான் இல்லையா, இன்னும் 4 விரல் அளவுதான் இருக்கிறது, இழுத்துட்டான் சராசன் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். அது வரையில இழுத்து வந்தான். அதுக்கு மேல இழுக்க முடியல, வளைக்க முடியல. வில்லை விடுத்தான், ஆணியை விடுத்தான், தூக்கி அடித்தது சராசந்தன் போய் விழுந்தான். துரியோதனன் எழுந்தான். வில்லை வளைக்கிறீர்கள்,
இப்ப அவன் இழந்த உடனே தம்பியரெல்லாம் எல்லாம் இழந்தான். ஒரு மூளைக்கு 10 பேர் போய் நிக்கிறான். அண்ணன் எந்த பக்கத்துல விழுவாரோ அப்படியே அன்னைக்கே காட்சி பிடிச்சாங்க வச்சுக்கணும். எல்லாம் மூளை போய் நிக்கிறான் 10 பேர் தம்பி. அவன் எழுந்த உடனே மன்னாதி மன்னர் உடம்படி வெந்த மத்தினாபுரத்தினுடைய அரசன் நந்தியாவட்ட மாறுதறித்த நலாதிபன் அனங்காவடி சேகரன் 99 தம்பிகளை தன்னன் அவனை 86 தேசத்தினுடைய மன்னன் மாமன்னன் எங்கள் அண்ணன் துரியோதனன் எழுந்திருக்கின்றார். வேந்தருக்கெல்லாம் வேந்தன் துரியோதனன் மாமன்னன் எங்கள் அண்ணன் எழுந்து சிம்மாசனத்திலே இருந்து சிங்க நடையிட்டு இந்த வில்லை நோக்கி செல்கின்றார். வில்லை தூக்குகின்றார். வில்லை தூக்கி நிறுத்துகின்றார். வில்லை பிடித்து இழுக்கின்றார். நான் கயிற்றை பிடித்து இழுக்கின்றார். அழைக்கின்றார். வாய்க்கயத்தை இழுக்கின்றார். அண்ணா இழுங்க இழுங்க. இன்னும் 4 அடி தூரம் தான் இருக்குது. 4 அடி தூரம் கூட இல்ல அண்ணா, இன்னும் 2 அடி தூரம் தான். இன்னும் கொஞ்சம் இன்னொரு மரம் தான் இருக்குது. இழுங்கண்ணா இழுங்க. மழவே அல்ல, இன்னொரு ஜாந்தா இருக்குது. இழுங்க. எல்லாம் கத்துறான். மூளை கத்துறான். தம்பியெல்லாம் 99 பேர். இல்ல எதிர்மோட்டில மாட்டு வண்டியில மாட்டை கட்டிட்டு எதிர்மோட்டில மாடு இழுக்கல்னா பின்னாடி எல்லாம் கூச்சல் போடுவாங்க. அது மெச்சல் வரும். அது மதியம் எல்லாம் கூச்சல் போடுறோம்னா இழுங்க உள்ள கொஞ்சம் இருக்குது. இழுங்கலாம். அண்ணன் அற்புதமான வழியிலே வில்லை வளைத்துக் கொண்டு வருகிறார். இன்னும் 4 அடி தூரம் தான் இருக்கிறது. இன்னும் 4 அடி தூரம் தான் இருக்கிறது. இழுத்து விட்டால் வில்லை வளைக்க போகின்றார். எல்லாம் கத்துறான். அங்க உட்கார்ந்து கிருஷ்ணன் பார்த்தார். அவனோட ஒண்ணு கத்துறான். நாம ஏன் சும்மா இருப்போம்? நமக்கு வந்து ஆனா சொல்லுவோம், ஐயோ அதுக்கு மேல இழுக்காத மூச்சு விட்டுடுவாரு. அதற்கு ஆபத்து ஒண்ணு விடுத்தான். பலம் குன்றியது. நான் கயிற்றை விடுத்தான். வில்லை விடுத்தான். தூக்கி அடித்தது துரியோதனன். தம்பிகளை காட்சி புஷியத்தான் உட்கார வச்சு சைத்தியம் வச்சார். அப்படி சபையே எல்லோரும் போய் வில்லை வளைத்து பார்த்தார்கள். ஆனாலும் இந்த வில்லை வளைக்க முடியல. கடைசியாக அந்த தேசாதிபதி கர்ணன் விழுந்தான். இந்த வில்லை நான் வளைக்கிறேன். கலை வருத்த மரகற்ற கர்ணன் எனும் கழற்காலையர்ந்திருந்த கைலை மலை வருத்த மறையெடுத்து நின்று என மன்னவையில் வந்துடனே வந்து தோன்றி நிலை வருத்த மர நின்று பறிகோள நீள் வரி நான் மயிர் கிடைகள் நின்றதீயனே சிலை வருத்த மர வளைத்து வளைந்த வண்ண சிலைகள் வாழ்தலை முடி தலை சிந்த விழுந்தார். கலை வருத்த மரகற்ற கர்ணன் எனும் கழற்காலையரனிருந்த கையிலை என்னும் இந்த கலைகளை எல்லாம் வருத்தமே இல்லாமல் கற்றுக்கொண்ட மாவீரன் கர்ணன். பள்ளத்தை நோக்கி வெள்ளம் எப்படி செல்லுமோ அதை போன்று கலைகள் இவனை நோக்கி வந்தது. சூரியனுடைய புத்திரன் அல்லவா, செல்லவா வேண்டும் கலை. அப்படிப்பட்ட கலைகளை எல்லாம் கற்று தேர்ந்தெடுக்கும்படியான மாவீரனாகிய அங்கதேசாதிபதி கர்ணன் எழுந்து சிங்கத்தை கொண்டு நடந்து சென்று இருகரத்தினாலும் அந்த வில்லை தூக்கி நிறுத்தினான். இப்பொழுது மேல்வாகத்தை பிடித்து வளைத்து கொண்டு வருகின்றான். கீழ் இருக்கிற நான் கயிற்றை இழுத்துக் கொண்டு வருகிறார். சபையில் இருக்கிறவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார். தன் பலம் கொண்ட மட்டிலும் இழுத்து வருகின்றான் கர்ணன். அப்படி இழுத்து வந்தவன் அந்த நான் கயிற்றை மாற்றுவதற்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று இங்கு ஆழ்வார் சொல்லுகிறார். நீழ்வரி நான் மயிர் கிடைக்கு நின்றது என்ன. இந்த வில்லுக்கும் நான் கயிற்றுக்கும் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னா ஒரு ரோமத்தின் அளவுதான் இருக்குது. அந்த அளவை இழுத்துட்டான்னா மாற்றிடலாம், வில்ல வளைச்சிடலாம். அது வரையிலும் இழுத்து கொண்டு வந்த கர்ணனால் அதுக்கு மேல இழுக்க முடியலே. பலம் குன்றியது. வில்லை விடுத்தான், நானை விடுத்தான். தூக்கி அடித்தது கர்ணம். ஓட்டும் போய் விழுந்தான். நீழ்வரி நான் மயிர் கிடைக்கு என்றது என்ன. அப்படிதான் இங்க பாட்டு இருக்குது, எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு சில பேர் அநேகமா ராத்திரி நாடகத்துல சொன்னாலும் சொல்லலாம். பொதுவாக நாடகக்காரன் சொல்லுவார், இந்த கர்ணன் குந்தி பெற்ற பிள்ளை. இந்த குந்தி பெற்ற பிள்ளைகள்லாம் இந்த வில்லு வளைஞ்சிடும். அதனால இந்த கர்ணன் வில்ல வளைச்சிருவான், அருகன் வில்ல வளைக்க முடியாது அப்படின்னு அங்க உட்கார்ந்து இந்த கிருஷ்ணன் சூழ்ச்சி பண்ணி கருவெண்டா வடிவத்தை எடுத்தும் போய் வில்ல தொலைச்சிட்டார், இல்ல நான் கைட்ட கடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்க பாட்டுல அது மாதிரி எதுவும் சொல்லல, பாரதத்துல அது மாதிரிலாம் சொல்லல. அது ஒரு செவிவழி செய்தியாக இருக்கலாம். இப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு கேள்விக்கு இடம் இருக்கிறது. அங்க இருந்தது ஒரே ஒரு வில், எஃகு வில்லது. அது எஃகு வில்லு, சாதாரண மரத்துல இருக்கிற வில் இல்லை, எஃகு வில். அதை வந்து தொலைக்குமான ஒரு கேள்வி. அப்படியே வந்து தொலைச்சிடுதுன்னா கூட இருந்தது ஒரு வில்ல தான். அந்த வில்ல வந்து தொலைச்சிடுச்சுன்னா அர்ஜுனன் எந்த வில்ல வளைச்சிருப்பான்? அதுக்கப்புறம் அர்ஜுனன் போய் வில்ல வளைச்சார்ல, அவன் எந்த வில்ல வளைச்சிருப்பான்? சரி, நான் கயிற்ற கழிச்சிட்டு அப்படின்னு சொன்னா, நான் கயிறு அறுந்து போச்சுன்னா அது வளைச்சவன் தப்பா வில்ல வச்சவன் தப்பா? ராமர் கூட வில்ல வளைச்சார், ரெண்டா வெட்டி துண்டா உடைச்சு போட்டுட்டார், பொண்ணு கொடுத்துட்டாங்க சீதையை. வில்லு வந்து போச்சு, நீ வளைக்கலன்னு சொல்ல முடியுமா? இத்தனை கேள்விக்கு இங்க இடம் இருக்குது அப்படி சொன்னா. அது மாதிரி இங்க வெள்ளிமுத்துராவர் சொல்லல, தெளிவா எழுதியிருக்கிறார். நீள்வரை நான் மயிர்கிளைக்கு நின்றது என்ன? ஒரு ரோமத்தின் அளவுதான் மாற்றத்துக்கு. அதுவரையிலும் எடுத்தான் பலம் குன்றியது, விடுத்தான் கர்ணனும் தோல்வியை அடையும். இப்படி எல்லோரும் சென்று வெள்ளை விளைத்து பார்த்தார்கள், யாராலும் விளைக்க முடியவில்லை. இப்பொழுது சபையே நிசப்தமாக இருக்கின்றது. திஷ்டத்துய்மன் எழுந்தான், சபையிலே பேசுகின்றான். ஒரு சபையில பேசுறதுன்னா சபை நாகரிகம் தெரிந்து பேசணும். எல்லாராலையும் பேசிட முடியாது, மைக்கு கட்சித்து எல்லாராலையும் பேசிட முடியாது. சபை நாகரிகம் தெரியணும், சபை அறிந்து பேசணும். சபையில் உட்கார்ந்தவங்க நாம சொல்றத ரசிக்கிறாங்களா, எப்படா இவன் முடிப்பான்னு நினைக்கிறாங்களான்னு பார்த்து பேசணும். இங்க உட்கார்ந்துங்கிற ஆள் ஒரு ஆள் எழுந்து போனா கூட அப்பயே முடிச்சிருவேன். நான் முடிக்க வேண்டிய நேரம் எப்பயோ போயிடுச்சு, 6 மணிக்கு முன்னே போயிடுச்சு. இதற்கு ஏன் சொன்னீங்கன்னா நீங்க எழுந்துக்காம உட்காந்து கேட்டுங்கிறீங்கிறதுக்காக சொன்னீங்க. ஆமா, அதனை பொழுது போக போகதான் ஒன்னா சேர்ந்து இருக்குது. அதனால முடிக்கவும் முடியல, என்னால வளர்ந்து இருக்குது. இந்த கூட்டத்தை பார்த்த உடனே என்ன மீறி போயிட்டே இருக்கிறது பாட்டு. அதனால நாளைக்கு இன்னும் கூட கூட்டம் இது மேல வந்தீங்கன்னா இன்னும் சபை நாகரிகம் அறிந்து பேச வேண்டும். சபையில பேசணும்னா எது வேணாலும் பேசிட முடியாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட முடியாது. இந்த திஷ்டத்துய்மன் எழுந்த இந்த சபையிலே பேசுகிறான். தொன்மையான பழமையான பலம் வாய்ந்த வீரர்கள் எல்லாம் வீட்டிருக்கின்ற அந்த சபையிலே பேசுகிறான். சபையோர்களே, இந்த சபையில வைக்கின்ற யாருக்கும் வீரம் கிடையாதா? யாருக்கும் திராணி கிடையாதா? இந்த வில்லை விளைக்கின்ற திறமை கிடையாது. நீங்கள் எல்லாம் ஆண்மகனா? உங்கள் முகத்திலே எதற்கு ரோகம் வைத்திருக்கிறீர்கள் என்று சபையே பார்த்து பேசினார். இப்ப போய் வில்ல வளைச்சவன் எல்லாம் தலை கொஞ்சம் உட்கார்ந்து கேட்கறான்னு ஏன் கேட்க மாட்டான்? நம்ம லட்சம் மாதிரி கேட்கறான், எல்லாம் தலை கொஞ்சம் உட்கார்ந்து. ஆனால் அந்த சபையிலே வீட்டிருக்கின்ற பலராம சக்கரவர்த்திக்கு இப்ப மிகுந்த கோபம் ஏற்பட்டு விட்டது. நாமளும் தான் இந்த சபையில உட்கார்ந்தோம், அவன் எல்லாரையும் சேர்த்து பேசுறான். எப்படியா? கோபமடைந்த பலராம சக்கரவர்த்தியானவர் எழுந்தார். இந்த வெள்ளை நான் வளைக்கிறேன் என்று சொல்லி கோபத்தோடு எழுந்தார். பக்கத்தில் வந்த கிருஷ்ணன் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சான். உட்கார்னா இந்த சபையிலே என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் தெரியாமல் அந்த திஷ்டத்துய்மன் என்ன வார்த்தைகளை விட்டார். நீங்கள் எல்லாம் வீரனா? உங்கள் முகத்திலே ரோமமா என்று பேசுகிறானே, நான் கூடவா வீரனில்லை? இப்பொழுதே இருந்து நான் சென்று அந்த வில்லை வளைக்கிறேன் கண்ணா. உட்காருனா, கோபத்தில் எடுக்கிற முடிவு எல்லாம் தவறாதான் இருக்கும். ஆத்திரத்தில் அறிவிழந்து எந்த செயலையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதுக்கு தாரமா கேள்வி. கரெக்டா? அப்படி என்றால் எனக்கு வீரம் இல்லையா? இந்த வில்லை நான் வளைக்க மாட்டேனா? இல்லை எனக்கு பாஞ்சாலி நான் மாலை சூட்ட மாட்டானா? அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம வார்த்தை விட்டா அதுக்காக எழுந்து வில்ல வளைக்கிறேன்னு போறியன்னா, போய் நீ வில்ல வளைச்சா என்ன நடக்கும்? வில்லை வளைத்தால் பாஞ்சாலி மாலை சுட்டுவாள். அந்த பாஞ்சாலி யாருக்காக பிறந்தவள்? அர்ஜுனனுக்காக பிறந்தவள். அர்ஜுனன் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு நமக்கு என்ன முறையாகுது? தங்கை முறையாகிறது. அப்ப வில்ல வச்சுட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ண போறியா? கோபத்துல என்ன பண்றீங்க எது பண்றீங்க தெரியாம வில்ல வளைக்க போறோம். நீ சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் பாண்டவர்கள் உயிரோடு இருந்தால் தானே உறவு முறை சேரும். பாண்டவர்கள் தான் அரை
மாலையை எரிந்து சாம்பலாகி போனார்களே, அப்புறம் எப்படியா உறவு வரும்? யாரு நான் சொன்னதை பாண்டவர் செத்துட்டாங்க, பாண்டவர் இருந்தார்கள் என்று இந்த உலகமே பேசுகிறது. அரக்க மாலைகள் இறந்து போய்விட்டார்கள், எரிந்து விட்டார்கள் என்று இந்த உலகமே சொல்லுச்சு. என்னையாவது உன் தம்பி நான் சொல்லிருக்கேன்னா பாண்டவர் செத்துட்டாங்கன்னு. அப்படி என்றால் கிருஷ்ணா, இப்போ பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? அண்ணா, பாண்டவர்கள் இந்த சபையில் தான் இருக்கிறான். அருதனை எழுந்து வெல்ல வளைப்பான். நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன, பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்கள், இந்த சபையில் இருக்கிறார்களா? அங்கதான் இருக்கிறாங்க. ஏய் கிருஷ்ணா, அப்படி என்றால் அந்த பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் காட்டு. அண்ணா, பாண்டவர் தானே? ஆமா, அருதன் எங்க இருக்கிறான் காட்டு. அதோ பார், அந்தணர்கள் வரிசை இருக்கிறது. அந்த அந்தணர்கள் வரிசையில பீரோல உட்கார்ந்துக்கிறான் பாரு அர்ஜுனன். பீரோல உட்காந்து எவ்வளவு சேர் காலியா கிடக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அவன் பீரோல போய் உட்கார்றப்பல. அண்ணா, பீரோல தானா? பீரோல ரோ வரிசை, ஏ ரோ பி ரோ வச்சு வச்சா இருக்குதுல்ல, அதுல பீரோல உட்கார்ந்துக்கிறான் அர்ஜுனன். அதோ பாரு, அந்த வடிவினில் நீர் போத்த நெருப்பை போன்ற 5 பேர் உட்கார்ந்துகிறார்களே, அதன் நடுவில் உட்கார்ந்திருக்கிறானே, அவன் தான் அர்ஜுனன் என்று கிருஷ்ணன் கை காட்டினான். பாஞ்சாலி கை காட்டுவதை பார்க்கிறது. அந்த கிருஷ்ணன் கை காட்டிய அந்த அந்தணன் எழுந்தான் அந்த சபையிலே. ஓய் விஷ்ணுவரே, என்ன வார்த்தை பேசுகின்றேன்? சபையிலே 4 வர்ணத்தார்கள் இருக்கின்றார்கள். வில்லை வளைத்ததும் குலத்தைச் சேர்ந்த சத்திரியன் தான் வில்லை வளைத்திருக்கிறான். நீ பேசுவதாக இருந்தால், சத்திரியர்களே உங்களுக்கு வீரம் இல்லையா, வில்லை வளைக்க திராணி இல்லையா என்று குறித்து பேசியிருக்க வேண்டும். அதை விடுத்து சபையில் இருக்கிற எல்லோரையும் பார்த்து வீரம் இல்லையான்னு கேட்டா, எனக்கு கூடவா வீரம் இல்லை சொல்லி நான் வளைக்கட்டா இந்த வில்லை? நான் வளைத்தாலும் தங்கை எனக்கு மாலை சுட்டுவாளா? சொல்லையா, நான் வளைக்கிறேன். இனி எழுந்து அந்தனர் வடிவில் இருக்கிற அர்ஜுனன் பேசினார். அந்தரரே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த வில்லை யாருமே வளைக்கவில்லை என்ற ஒரு கோபத்தினாலே நான் எழுந்து பேசிவிட்டேன். என் தங்கையுடைய வாழ்க்கை அதிலே குறிப்பிட்டிருக்கிறது. ஆகையால் இப்படி நான் பேசிவிட்டேன். இந்த வில்லை வளைப்பதற்கு யார் வேண்டுமானாலும் வளைக்கலாம். 4 வர்ணத்தாரிலே யாருக்கு வீரம் இருக்கிறதோ அவர்கள் எழுந்து இந்த வில்லை வளைக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு அனுமதி உண்டு, நீங்களும் வளைக்கலாம். முடிந்தால் வீரம் இருந்தால் வளைத்து காட்டுங்கள் என்றார் திட்ட தூய்மன். அங்க உட்கார்ந்து ராஜாலாம் பார்த்தான். ஞாயிற்றுக்கிழமையான என்னென்னமோ சாப்பிடணும், நம்மளாலே முடியல. எழுந்து போய் பார்த்துட்டு உட்காந்துட்டோம். பசுமாட்டு நெய்யும் பச்சரிசி சோறும் சாப்பிடுறது யாரையா விட்டது? பெண்ணாசை யாரை விட்டது? இந்த ஐயரையும் பிடித்து விட்டது போல இந்த பெண்ணை பார்த்தவொடனே இந்த பிள்ளை வர சொல்ல பொண்ணு அப்படி கையில கூட்டு போயிடலான்னு இந்த ஐயருக்கு ஏதோ பகல் கனவு போல. கர்ணனே கர்ணன் ஓட்டுன்னு விழுந்தான். ஆமா, பரவாயில்ல, கர்ணனாவது இங்கே விழுந்தான். இந்த ஐயரை தூக்கி போட்டுதுன்னா கண்ணாத்துள்ள நாம தான் போய் விழுவார். இந்த ஐயருக்கு ஏன் இந்த வேலை? ஆசை யாரை விட்டது, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சபையில் இருக்கிற எல்லோரும் ஏழமாக பார்த்து சிரித்து கைகொட்டி நகைக்கின்றார்கள். அர்ஜுனன் அந்தனர் வடிவிலே சென்றான். இந்த வில்லை நான் வளைக்கிறேன் என்று சொல்லி அங்கே தன் குருவாகிய துரோணாச்சாரியாரை மனதிலே நனைந்து, கண்ணையின் பெருமானை மனதிலே நனைந்து, தாய் தந்தையரை மனதிலே நனைந்து, சிவபெருமானை மனதிலே நனைந்து அந்த வில்லை போய் அருமையான முறையிலே தொட்டு வணங்கினான். வணங்கிய அர்ஜுனனானவள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற கண்ணி வைக்கும் நேரத்திலே அந்த வில்லை அனாவசியமாக இடதுகரத்தினாலே தூக்கி நிறுத்தினான். அவர் இடதுகரத்தினாலே தூக்கி நிறுத்தியவன் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணிமைக்கும் நேரத்திலே மேற்பாகத்தை வளைத்து கீழிருக்கிற 4 கயிற்றை இழுத்து கட்டினான். பார்க்கிறான். இப்ப என்ன அதிகப்ப எப்படா வளைச்சான், பார்த்துன்னு தான் இருக்கிறோம், எப்ப வளைச்சான் தெரியலையே, வில்லு வளைஞ்சு போயிருக்குது என்று எல்லோரும் பார்க்கிறார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வில்லை வளைத்த அருணானவன் அங்கு இருக்கின்ற மச்சேந்திர குரியனை போய் பார்க்கிறான். இவன் சிரம் மறைக்கிறது. நீர்ல போய் முடிஞ்சு பார்த்த மஞ்சள் நீர்ல இவன் சிறமே மேல இருக்கிற மச்சேந்திர குடியை மறைக்கிறான்.
ஆகையினால் இளம் வயதிலே பயிற்சி பெற்றதை போன்று இந்த மச்சேந்திரகுடியை மனதிலே குறிப்பார்த்தான். அது எங்க சுற்றுது, எவ்வளவு தூரத்தில் சுற்றுது, எவ்வளவு உயரத்தில் சுற்றுது என்பதை எல்லாம் மனதிலே திட்டமாக குறிப்பார்த்து அதை மனதிலே தெரிந்து கொண்டு அந்த நீரை பார்த்து கொண்டு கைகளை மேலே உயர்த்தி அந்த வில்லை வளைத்து வானம் தொடுத்து லகு வம்பை விடுகின்றான். லகு வம்பு பிகுவம்பு என்று இரண்டு உண்டு. அதில் லகு வம்பை விடுகிறான். அந்த வானமானது நடுவிலே சுழன்று கொண்டிருக்கின்ற வட்ட வட்ட ஆரக்கால்கள் வழியாக வானம் சென்று மேலே சுழன்று கொண்டிருக்கின்ற அந்த மச்சேந்திரகுடியனை அறுத்தது. வானம் போன வழியாகவே அந்த மச்சேந்திரகுடியானது வந்து அந்த மஞ்சள் நீரிலே விழுந்தது. அருமையான முறையிலே அருகனன் வில்லை வளைத்து மச்சேந்திரகுடியன் அறுத்தான். ஸ்ரீமத் ராதா ரமண கோவிந்த கிளமகுடவயவேந்த நாங்கள் எல்லாம் கீழாக நாங்கேற்றி கிளமகுடவயவேந்த நாங்கள் எல்லாம் கீழ்த்தனி நான்கிலரவேற்றி தளர்வரு சாயகம் கொடுத்து கற்றோர் யாரும் தனநூலுக்கு ஆசிரியன் தானே என்று உலகிரி சுழல் இலக்கை ஊக்கமுடன் மீதனன் உறவு தோழா வளரமரும் தேவர்களும் மொழிவர்களும் ஆத்தார் வாசனர் மலர்கள் சொரிந்து வாழோரும் வாத்தாரி அழகான முறையில் இந்த வில்லை விளைத்து மச்சேந்திர உரையில் அறுத்தது ஆகாயத்திலே இருந்த தேவர்கள் கற்பக மரங்களை சிரிந்து இந்திரன் முதல்வர அனைத்து தேவர்களும் வாழ்த்தினார்கள். தனநூலுக்கு ஆசிரியன் தானோ என்னேன், வில்வித்தைக்கு வந்தான் ஆசிரியரா, என்னிடத்தில் வில்திறமையை கற்றுக்கொள்ளலாமா என்று எல்லோரும் நினைக்கும்படி அளவில்லை அழகான முறையில் அந்த வில்லை வளைத்து நானே இட்டான் அருணனார். இப்ப அங்கு இருக்கின்ற அன்னை பாஞ்சாலி பார்த்தது. கிருஷ்ணன் கை காட்டிய அந்த அந்தனம் எழுந்து வந்து இந்த வில்லை வளைத்திருக்கிறார் என்றால் நிச்சயம் இவர் அர்ஜுனனாகத்தான் இருக்க வேண்டும். அண்ணனை நாம பிரார்த்தனை செய்தமே எங்கே இருக்காரு காட்ட வேண்டும் என்று அவர் கை காட்டி அந்தரம்தான் எழுந்து இந்த வில்லை வளைத்திருக்கிறார். ஆகையால் பூசுரனை இவனை அவனே போலும் என்று எண்ணி அழகான செற்றையொலி மலர் கொண்டு போய் சேர்த்தினாள் பாஞ்சாலி. அருகுனன் கழுத்திலே அந்தனர் வடிவில் இருக்கிற அருகுனன் கழுத்திலே மலர் மாலையை சூட்டி மணாளனாக தேர்ந்தெடுத்தார்கள் அன்னை பாஞ்சாலி. ஸ்ரீமத் ராதா ரமண கோவிந்த கோவிந்த இவர்தான் அர்ஜுனனாக இருக்க முடியும் என்று மனதிலே எண்ணி இங்கே மாலை சூட்டியது என்னை பாஞ்சாலி. இப்ப இந்த சபையிலே வைத்திருக்கின்ற ராஜாக்கள் எல்லாம் பார்த்தார்கள், பெருத்த அவமானம். அடடா, நம்மளால முடியாத ஒரு ஐயன் முடிச்சிட்டாரே, நமக்கு எவ்வளவு அவமானம். துரியோதனனுக்கு மிகுந்த வருத்தம் பொறாமை. அதனால இங்கே துரியோதனன் எழுந்தான். ஐயா ராஜராஜாக்களே, அவன் 86 தேசத்து ராஜாக்களே, கண்ட தலைவர்களே, சேனாதிபதிகளே, குருநில மன்னர்களே, சிற்றரசர்களே, அவன் 86 தேசத்து ராஜாக்களே, இந்த மாபெரும் ராஜராஜாக்கள் சத்திரிய பெருமக்கள் சூழ்ந்திருக்கின்ற இந்த சபையிலே யாரோ ஒரு அந்தனம் வந்தால் இந்திரஜாலம் மந்திரஜாலம் செய்து ஏதோ மைத்தளவி என்ற வில்லை வளைத்து நம் குழத்து பெண்ணை கொண்டு செல்லுகின்றான். அந்த அந்தனனை விடாதேயுங்கள், பிடியுங்கள், வெட்டுங்கள், குத்துங்கள், அந்த பாஞ்சாலி கொண்டு வந்து என் பக்கத்திலே அமர வையுங்கள். பாப்பான் வந்தரி கோடி பாஞ்சாலை பயந்த தெய்வசி பாவைதனை வழியால் கொண்டு போக செயலின்றி இருந்தீர். பாப்பான் வந்து ஒரு கோடி அரசை சேரே பருவில் வந்து பாஞ்சாலன் பயந்த தெய்வ சீர்பாவை தன்னை வழியால் கொண்டு போக செயல் என்று இருந்தீர் என் செய்தீர்கள் என்று வேம்பாடு நுழல் சிவந்து விழியானாகி விழியிலான் மகன்களோ வெகுண்டு வென்றுகள் ஆர்ப்பாக கொடுத்திருந்து உகந்த காலை ஆர்ப்பாக வந்து உகந்த காலை
ஆர்க்குமாகரை வளரும் போலே அரசர் பார்ப்போம் வந்து வருகோடி. துரியோதனன் எழுந்து எல்லா ராஜாக்களையும் துண்டிவிட்டான். அவன் பேச கேட்டு வந்திருந்த ராஜாக்கள் எல்லாம் எழுந்தார்கள். அந்தவர்கள் யுத்தத்திற்கு வருகின்றார்கள். அங்கு இருக்கின்ற எல்லா அந்தவர்கள் கையிலே வைத்திருந்த வலைகளை எடுத்துக்கொண்டு எழுந்தார்கள். ஐயா, இந்த வில்லவளைக்கு நோக்கு திராணி இல்ல, என் குலத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையண்ணா உள்ள வச்சுட்டான்னு கோலத்துல சண்டைக்கு வரையாளா? இதை வாருங்க, நாங்கள் உங்களுக்கு சலச்சவா இல்லை, இதை வாருங்க, எங்க கையில வளவதை இருக்கு, அதை வச்சு உங்களை வளைவளைய வாங்குறோம் பாருங்க அப்படின்னு எல்லா அந்தவர்களும் தனி எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அதை பார்த்த அருணமானவன் நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கையமர்த்தி நான் பார்த்துகிறேன், நீங்க இறங்க என்று சொல்லி அனைவரையும் அமர வைத்துவிட்டு வளைந்த வெள்ளை கையில் எடுத்துக் கொண்டு வந்த ராஜாக்களை எல்லாம் அடியடி என்று அடிக்கின்றார்கள். பீமசேனை இவ்வளவு நாளா அடக்கி வச்சிருந்த கோபத்தை எல்லாம் காட்டுகின்றான். வெங்கல கடைகளை யானை புகுந்தா மாதிரி எல்லாரையும் தூக்கி தூக்கி அட்டிக்கிறான். அந்த நேரத்துல மாமா சல்லி என்று இருக்க வந்தான். நகலனுக்கும் சகாதேவனுக்கும் சொந்த தாய் மாமன் சல்லி பீமை வந்து வந்தான். ஏய் அந்தனர்களே, என்ன பண்றோம் அவரோட வந்தான். என்னையா மாமா, நீ வேற குறுக்கு மறுக்க ஓடிங்களாயா அப்படின்னு கூப்பிட்டு அந்த சல்லியின் காலையும் கையையும் சேர்த்து பிடிச்சு தூக்கி ஒரு குத்து மத்திர தேசத்தை பார்த்து விட்டான். ஓய் மத்திர தேசத்துல விழுந்தான் சல்லி. எப்பா பஸ் மிச்சம் பார்த்தா தூக்கி அடிச்சதுல பஸ் மிச்சமாச்சு. சல்லியனை தூக்கி அடித்தான் பீமசேனன். அங்கிருந்த ராஜாக்களை எல்லாம் அடித்து துரத்தினார்கள். எல்லோரும் விட்டாபோதும் ஓட்டம் எடுத்து ஓடினார்கள். யாரும் ஓடாதீங்க, யாரும் ஓடாதீங்க, யாரும் ஓடாதீங்கன்னு துரியோதனன் என்ன ஓடுறான். சகலியா கூட சரி, யாரும் ஓடாதீங்க, என்ன அடி அடிக்கிறாங்க இந்த அனைவரும் இங்கே ஓட்டம் பிடித்து ஓடுகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்தவர்கள் கூட்டத்திலே இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது. துரியோதனா, சாதாரண அந்தவர்கள் என்று இவர்கள் எண்ணி விடாது. வென்றாலும் தோற்றாலும் வசையே வெம்போர் ஒழித்திடுகள் என்றார். ஐரா கூட சண்டை போட்டு நாம் ஜெயிச்சாலும் அவமானம், தோற்றாலும் அவமானம். 10ஆம் கிளாஸ் பையன் 2ஆம் கிளாஸ் பையன் அடிச்சாலும் இவனதான் திட்டுவாங்க, அடி வாங்கிட்டு வந்தானே இவனதான் திட்டுவாங்க. எரும மாடு நன்றிக்கிறீங்க, அந்த பையன் அடிச்சுட்டான்னு எழுதுனது அறிவுதடா உனது அப்படின்னு கேட்பான். நான் அடிச்சுட்டு வந்தான்னு சொல்லுவான். எரும மாடி மாதிரி இருக்கிறியா, அந்த குழந்தை போட்டு அடிச்சுட்டு அறிவுதடா உனக்கு அப்படி. அது மாதிரி அந்தவரோடு சண்டை செய்து வென்றாலும் அவமானம், தோற்றாலும் அவமானம், சண்டையை விட்டொழிக துரியோதனா. சாதாரண அந்தவர்கள் என்று எண்ணி விடாது. வில்லை வளைத்தது அருதுனன், சல்லியனை தூக்கி அடித்தது வீமன். பாண்டவர்கள் சாகவில்லை, இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்று தேல் கொற்றா மாதிரி கூட்டத்தோடு கூட்டமா சொல்லிட்டு கிருஷ்ணன் மறைந்து விட்டார். இதை யோசித்தான் துரியோதனன். அடடா, ஆமாம், அந்த யாரோ ஒரு அந்தனர் சொன்னாரே, யாருன்னு பார்த்தா ஆளக்கானோம். இப்பதான் யோசிக்கிறான். அந்த ஐரி எழுந்து வரும் பொழுது நீண்ட கரம் தாண்டு நடை, அவர் கையை நீட்டி நீட்டி தாண்டி தாண்டி நடந்து வரும் பொழுதே நினைச்சேன், இது அருகுணம் தானா? ஆனா பாவி புரோசனா, உன்னை நம்பி வீட்டை கொண்டு சொல்லி விட்டனே, இப்படி புரோஜனம் இல்லாம பண்ணிட்டியே என்று புரோசனனை வந்து கொண்டு துரியோதனன் அவமானத்தோடு அத்தினாபுரம் போய் சேர்ந்தார். அங்கிருந்த ராஜாக்கள் எல்லாம் அவரவர்கள் நாட்டிற்கு சென்றார்கள். அருகுணன் வளைந்த வில்லை கையில் வைத்துக் கொண்டு தன்னை பாஞ்சாலை கரம் பிடித்துக் கொண்டு தாய் தம்பிய தமையனோடு அங்கி புறப்பட்டு குழாயருடைய வீட்டிற்கு சென்றார்கள். துரியோதனன் அத்தினாபுரம் சென்றார். வந்திருந்த ராஜாக்கள் அவரவர்கள் நாட்டிற்கு சென்றார்கள். பாண்டவர்கள் பாஞ்சாலை கரம் பிடித்துக் கொண்டு உடையார் வீட்டிற்கு சென்றார்கள். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். நாளைய தினம் அருகுணன் தவநிலை பரமனை வேண்டி பாசுபதம் பெறுதல் என்று சொல்லும்படியான ஒரு பக்திமயமான ஒரு காவியம், சிவபெருமானுடைய அருமையான ஒரு